இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு கேழ்வரகு களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் கம்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் ஒன்றா மிஷினில் கொடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அரிசி போட்டுருங்க. அந்த அரிசி நல்லா சாப்பாடு பதத்தில் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவை நம்ம தேவைக்கு ஏற்ற, நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களோ அவளுக்கு ஏற்ற நம்ம கரெக்டாக அந்த மாவு அதில் போட்டுடணும். கூடயே உப்பும் போட்டுருங்க. மாவு கூடயே உப்பு போட்டு நல்லா ஒரு சென்டராக மத்து வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கையில் ஏதாச்சும் ஒரு துணியோ இல்லை அது மாதிரி ஒரு இடிக்கு கம்பி வச்சுக்கோங்க. நல்லா அந்த சுட சுட அந்த அனல்ட்டு கூட கொஞ்சம் சிம்பிள் வச்சுக்கோங்க. சிம்பிள் வச்சுட்டு நல்லா அந்த மத்தை வச்சு கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்துச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. கையில் சூடாக இருக்கும், தண்ணி எடுத்துகிட்டு அதை தொட்டு பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். தொட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் அந்த மாவு ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்தால் அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நான் பாருங்கள், என் கையில் பாருங்கள், சுத்தமாக மாவே ஓட்டல. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி தெளிச்சிட்டு இது மாதிரி ஒரு கரண்டி மட்டும் நம்ம தேவைக்கேற்ப அந்த உருண்டை பண்ணிக்கோங்க. அது நல்லா உருண்டை பண்ணதுக்கப்புறம் மேலே நான் வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சேர்த்து வேர்க்கடலை சட்னி வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காலைல டைமில் ஸ்கூல் போகிற பசங்க இது சாப்பிட்டு போனாங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும். நல்லா அவங்க நல்ல ஒரு ஃப்ரீனஸ்ஸாக இருப்பாங்க பசங்களுக்கு. அது என் பையன் சாப்பிட்டு ரொம்ப சூப்பர் சொல்லியிருக்கா. நீங்கள்